அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நமது செயல்கள் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகின்றன. நல்லது கெட்டது எதுவும் அதிலிருந்து விடுபட்டு விடுவதில்லை. நமது நினைவில் நிற்காத நமது செயல்கள் அனைத்தும் மறுமை நாளில் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது அவற்றை கண்டு நாம் அதிர்ச்சி அடைவோம். அப்போது அவற்றை பற்றி ஹசீபான அல்லாஹ் கணக்கு கேட்பான், கணக்கு தீர்ப்பான். அச்ச உணர்வு உள்ளவர்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு யா ஹசீப் என்று 80 தடவை ஓதி வந்தால் நாளடைவில் அத்தகைய பலவீன மனநிலை மாறி தைரியமான உறுதியான மனநிலை அமையும். தொல்லை செய்வதை நிறுத்தாமல் தொடரும் பகைவரின் துஷ்ட செயல்களில் இருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு இதனை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். ஓத ஓத அத்தகைய கேடர்களின் கல்வில் நம்மை பற்றிய அச்சம் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். அப்படியே அடங்கி ஒதுங்கி போவார்கள். ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகு இதனை 180 தடவை ஓதுவதை தொடர்ந்து வந்தால் எந்த தீமையும் துன்பமும் நம்மை தொடாமல் விலகி போகும். அல்லாஹுவின் பாதுகாப்பு அரணாக அமையும். 2 ரகாத் ஹாஜத் நஃபில் தொழுதுவிட்டு இதனை 800 தடவை ஓதிய பின் துவா கேட்டால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றுவார். தனி மனிதரிடமோ அல்லது குழுவிடமோ அல்லது அரசிடமோ சிக்கி சிறைப்பட்டிருந்தால் இதனை அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் எதிர்பாராத வகையில் தப்பித்தோ அல்லது விடுதலை பெற்றோ வெளியே வந்துவிடலாம். தினமும் இதனை 240 தடவை ஓதுவதை தவறாமல் கடைபிடித்தால் இறை நம்பிக்கையின் பலவீனம் நீங்கிவிடும். இறை பற்று அதிகரிக்கும், உள்ளம் மெருகேறும். தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு இதனை 800 தடவை ஓதுவதை வழக்கமாக ஆக்கி கொண்டால் அல்லாஹுவின் நேசம் கிடைக்கும். படைப்பினங்கள் கட்டுப்படும். மறைவான விஷயங்கள் கண்ணுக்கு துறங்கும்.